இன்றைக்கு நாம் வாக்குத்தத்த செய்தியாய் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான 2026 காணும்படி எங்களுக்கு பாராட்டின அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் எதையெல்லாம் இந்த 2025 வரையிலும் இழந்து போனோமோ அதையெல்லாம் இந்த 2026 நாங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நீங்கள் தந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை தாவீது எப்படி சுதந்தரித்தார், அதற்கு கர்த்தாவே அவன் இழந்து போவதற்கு என்ன காரணம், அதை எப்படி சுதந்தரித்தார் என்பதை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்கள் எல்லாருடைய இருதய சிந்தனைகளும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. தாவீது எதை திருப்பிக் கொள்ளும்படி தேவனிடத்தில் விண்ணப்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் வாசிக்கலாம். அது சாமுவேல் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தாவீது தேவனிடத்தில் இப்படி ஜெபிப்பதற்கு எதை இழந்திருந்தார் என்றால் வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கிறோம், அருமையான தாவீது அவர்களோடு கூட இருந்த 600 பேர், அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும், அவர்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வீடு, உடைமை, நம்முடைய மனைவி பிள்ளைகள், குடும்பம் மொத்தமாக காலி பண்ணதும் இல்லாமல் அவங்க அந்த பட்டணத்தையே அமலேக்கியர்கள் அக்கினியினால என்ன பண்ணாங்க, சுட்டரித்து போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ தாவீது திரும்பி வந்து பார்க்கும்போது அவனுடைய தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது என்ன இருக்குதுன்னா, ஊரெல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிறது. தாவீதுடைய அவரும் அவருடைய கூட இருந்தவர்களுடைய மனைவி பிள்ளைகளும் அங்கே இல்லை. அல்லேலூயா. அவர்களுடைய ஊரிலே அவர்கள் குடியிருந்த அந்த சிக்லாக் என்ற அந்த பட்டணத்திலே அவர்கள் யாருமே அங்கே இல்லை. அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருந்த அந்த வீட்டை பூட்டிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. திரும்பி போகும்போது உங்களுடைய முக்கியமான ஒரு பொருள் அங்கே இல்லைன்னு வைங்களேன், ஒரு 10 பவுன் செயின் அங்கே இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்த அந்த மணி பர்ஸை எங்கேயோ நழுவ விட்டுட்டீங்கன்னா கூட உங்களால் இங்கே என்ன பண்ண முடியாது, கவனத்தை நேர்படுத்தி செய்தியை கேட்க முடியாது. உண்மை தானே? அப்படி என்றால் ஒரு குடும்பத்தை மாத்திரமல்ல மொத்த ஊரையே அந்த 600 பேரும் ப்ளஸ் தாவீதும் இழந்திருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. சரி, ஏன் தாவீதும் அந்த 600 பேரும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை ஏன் சந்தித்தார்கள்? காரணம் இருக்கணும்ல, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன் சந்தித்தார்கள்? இதை தான் நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தாவீது வாழ்க்கையில ஏன் இதை நேரிட பண்ணினார் கர்த்தர்? ஏன் இது நடந்தது? அல்லேலூயா. வசனம் பாருங்க, 1-2 நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப 3 நாளா இவங்க எல்லாம் எங்க இல்ல? ஊர்லயே இல்லை. எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா, அந்த சிக்லாக்கை தனக்கு கொடுத்த தன் ராஜாவாகிய ஆகீஸ் யுத்தத்துக்கு கூப்பிட்டிருந்தார். அந்த யுத்தத்தை செய்யும்படி தாவீதும் தாவீதனோடு கூட இருந்த 600 பேரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவர்களோடு கூட யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ போயிருந்த அந்த தாவீதுடன் இருந்த 600 பேருக்கும் என்ன செய்தி அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம்
இந்த பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல அவர்களுடைய பிரபுக்கள்லாம் வந்து சொல்றாங்க, ராஜாவே நீங்க கூட கூட்டிட்டு வர்றீங்களே, இந்த ஆள் யார் தெரியுமா? இந்த தாவீது உங்களுக்கு யார் தெரியுமா? தாவீதோடு வருகிற இந்த 600 பேரும் உங்களுக்கு யார் தெரியுமா? இவர்கள் யார்? இஸ்ரவேலரின் மக்கள். இவங்க யாரு? இஸ்ரவேல் மக்கள். இப்ப நம்ம யாரை எதுக்க யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம்? இஸ்ரவேலை எதிர்க்க தான் யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த பெலிஸ்திய இனமாகிய இந்த ஆகீஸ் தன் எதிரி நாடாகிய இஸ்ரவேலை எதிர்க்கத்தான் யுத்தத்துக்கு போயிருக்கிறார். அங்க எதிரி ராஜா யாருன்னா சவுல். யாருடைய எதிரி? ஆகீஸுக்கு எதிரி. தாவீதுக்கு யார் தான் எதிரியா இருந்தாரு? சவுல் தான் எதிரியா இருந்தார். ஆனால் தாவீதுக்கு இஸ்ரவேல் சொந்த ஜனம். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அதான் அந்த பிரபுக்கள் சொல்றாங்க, நீங்க இவரை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறீங்க சரிதான், ஆனால் இவன் ஒருவேளை யுத்தத்திலே அந்த இஸ்ரவேலருக்கு சப்போர்ட்டா நம்மளை கொண்டுட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? நியாயம் தானே? நியாயமா நியாயம் இல்லையா? நியாயம். இப்போ அந்த பெலிஸ்த நாட்டிலே குடியிருக்கிற இந்த தாவீது தன் ராஜாவாகிய ஆகீஸுக்கு நன்றி கடனாக தன் சொந்த நாட்டுக்கே எதிராக ஆகீஸோடு எங்க போறாரு? யுத்தத்துக்கு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3 நாள் இப்போ எங்க போயிருக்காங்கன்னா, இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண பிரயாணப்பட்டு போயின அந்த போகும் வழியிலேயே அவங்க பிரபுக்கள்லாம் சொன்னதுனால ஆகீஸ் ராஜா சொல்றாரு, எப்பா இனிமே நீங்க என்ன பண்ண வேண்டாம், எங்களோடு வர வேண்டாம். நீங்கள்லாம் எங்களோடு வர்றதுக்கு எனக்கு சந்தோஷம்தான், ஆனா என் பிரபுக்கள் என்ன பண்ணல, அதை சம்மதிக்கல. அதனால நீங்க உங்க சிக்லாகுக்கு நீங்க திரும்பி போய்விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க போய் திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள். 3 நாள் இந்த சிக்லாக்ல இவர்கள் இல்லாததினாலே சிக்லாக்ல இருந்ததான அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாம் அமலேக்கியரால் என்ன பண்ணப்பட்டது? கொள்ளையாடி கொண்டு போகப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த தாவீது சிக்லாக்ல குடியிருந்தது சரியா? சரியா? இந்த சிக்லாக் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. ஆனால் அது யூதாவின் எல்லைகளில் இருக்கிறது. இப்போ இந்த பெலிஸ்தரின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த சிக்லாக்குள்ள ஆயிஸ் குடியிருக்கும்படி இந்த பட்டணத்தை தாவீதுக்கு கொடுத்துட்டார். ஏன் தாவீது இந்த சிக்லாக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இஸ்ரவேலுக்கு எதிரி நாடு தான் என்னது? பெலிஸ்திய நாடு. புரியுதுங்களா? இந்த இந்த ஆகீஸ் ராஜா வந்து பெலிஸ்தரின் ராஜா. இஸ்ரவேலுக்கு எதிரி யாரு? ஆகீஸ். இப்போ ஆகீஸ் இடத்துல போய் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா தஞ்சம் புகுந்து இருக்கிறார். யாரு? தாவீது. அப்போ இஸ்ரவேலுக்கு எதிரியான பெலிஸ்தருடன் தாவீது சேர்ந்து கொண்டதுதான் இந்த பெரிய தோல்விக்கு காரணம். அல்லேலூயா. இப்ப தாவீது உண்மையாலுமே ஏன் இப்படி போய் பெலிஸ்தர் நாட்டில் தஞ்சம் புக போனார் அப்படின்னா, தன் சொந்த நாடான இஸ்ரேலுக்குள்ள, இஸ்ரவேலின் மலைகளுக்குள்ள, இஸ்ரவேலின் குகைகளுக்குள்ள, இஸ்ரவேலின் காடுகளுக்குள்ள தாவீதால என்ன பண்ண முடியல? வாழ முடியல. ஏன் முடியல அப்படின்னா, அவங்க மாமனார் சவுல் துரத்தி என்ன பண்றாரு? அடிக்கிறார். இதுக்கு பயந்துட்டு தான் இப்ப எங்க போய் தஞ்சம் புகுத்துட்டாருன்னா, பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல என்ன புகுந்துட்டாரு? தஞ்சம் புகுந்துட்டார். கவனிங்க, அப்போ இந்த தாவீதுக்கு ஒரு பிரச்சனைனோன போகக்கூடாத, ஒரு தஞ்சம் போகக்கூடாத, ஒரு அடைக்கலம் தேடக்கூடாத ஒரு ராஜா கிட்ட என்ன பண்ணிட்டாரு? போய் சேர்ந்துட்டார்.
யாரு? தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 29, அதே 1 சாமுவேல் 29:1 பாருங்க. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆபெக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைக்காரரோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோடே பின்தண்டிலே போனார்கள். பாத்தீங்களா? இப்போ பெலிஸ்த இந்த இனத்தோடு, பெலிஸ்த இந்த ராஜ்யாவோடு என்ன பண்ணார்னா இந்த தாவீது போய் சேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் எதிரிகளின் பட்டியலில் இருக்கிறவங்க தான் யாருன்னா பெலிஸ்தியர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் எதிரி பட்டியலில் இருக்கிறவங்க யாரு? பெலிஸ்தியர்கள். இப்போ அங்க போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர்களோடு சேர்ந்து கொண்டார். யாரு? தாவீது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது அங்க போய் சேர்ந்ததுனால வேற வழி இல்லாம ராஜா கூப்பிட்டதுக்கு என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? யுத்தத்துக்கு அவர்களோடு கூட போக வேண்டிய நிர்பந்தம் தாவீதுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே, இந்த சூழல்களிலே நாம் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நமக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அநேக காரியங்கள் நம் கைகளிலே கைகூடி வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் இந்த தாவீதை போல தேவையில்லாத சனத்தோடு, தேவையில்லாத உறவுகளோடு நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இவ்வளவு இழப்புக்கு காரணம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களாம் தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்களா? பாருங்க, பக்கத்தில் பாருங்க. முழிச்சிருந்தா நான் உங்களுக்கு டைம் தரேன், எழுப்பிடுங்க. நீங்கள் இழந்திருக்கிற சுகத்துக்கு, நீங்கள் இழந்திருக்கிறதான வீட்டின் உறவுகளின் ஆசீர்வாதத்துக்கு, நீங்கள் இழந்திருக்கிறதான உங்களுடைய உடைமைகளை நீங்கள் இழந்திருப்பதற்கு, நீங்கள் எட்ட வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நீங்கள் எட்டாமல் இருப்பதற்கு, நீங்கள் உயர வேண்டிய ஸ்தானத்துக்கு நீங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, யாரோடு நாம் போய் சேரக்கூடாதோ அவர்களோடு நாம் போய் சேர்ந்து கொண்டதுதான் காரணம். ஹல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு நல்லவங்களுடைய ஆலோசனை பிடிக்கவே பிடிக்காது. கெட்டவருடைய ஆலோசனை மிக நன்றாக பிடிக்கும். ஏனென்றால் அப்போதானே எல்லாத்தையும் இழந்துட்டு மொத்தமாக இப்படி தாவீது மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததுக்கு, நீங்கள் எட்ட வேண்டிய உச்சத்தை நீங்கள் எட்டாமல் இருப்பதற்கு நாம் இப்போது யாரோடு உறவோடு சகவாசமாய், பிணைப்பாய், உறவாய், சொந்தமாய் இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு விஷயம் நாம் என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ இடத்துக்கு தாவீது யுத்தத்துக்கு போனார். வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்பயும் காப்பாற்றி தான் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? மனைவி பிள்ளைகளை அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்து யுத்தம் செய்த பொழுது வெட்டி போட்டுட்டு உடைமைகளை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த அமலேக்கு ராஜா ஒருத்தரை கூட கொல்லாம உயிரோட பிடிச்சிட்டு போய் தன் நாட்டில் வச்சுட்டு இங்கிருந்து கொள்ளையாடின பொருளை எடுத்துக்கொண்டு போய் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா விழா கொண்டாடி, மதுபானம் அருந்தி விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பட்டணத்தை பார்த்தா பட்டணம் என்ன பண்ணிட்டு இருக்குது? எரிந்து கொண்டு இருக்கிறது. நினைச்சு பாருங்க. கர்த்தர் அங்கு கூட தாவீதுக்கும் அவனுடைய சேனை 600 பேருக்கும் ஒரு தீமையை வரவிடாமல் கர்த்தர் காத்து உயிரோட என்ன பண்ணியிருந்தார்? அவங்கள வச்சிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களுக்கு ஏன் ஒரு பங்கு வச்சிருக்கிறார்னா, திரும்பி கொண்டு வந்து நீ என்ன பண்ணுவ? மீட்டு கொண்டு போவ. நீ திரும்பி இதை கொண்டு வந்து உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணுவ? சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்ப. நீ திரும்பி வருவ என்பதற்காக அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க விழிச்சிங்கன்னா, நீங்க எழும்புனீங்கன்னா, நீங்க தேவனோடு உறவு கொள்வீங்கன்னா, தாவீது எப்படி திருப்பி கொண்டு வந்தாரோ அது போல கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தப்பான நபரோட போய் உறவு வச்சிட்டார். ஆகீஸ்
ஆனால் உண்மையுமே ஆகீஸ் அவனுக்கு எந்த துரோகம் பண்ணல. பெலிஸ்த ராஜா தான். தாவீது அப்படி சிக்லாக்ல இருக்கும் பொழுது யூத பட்டணங்களில் இருந்த தேவனுக்கு எதிரியான அந்த மனிதர்களை மாத்திரம் போய் கொன்று கொள்ளையடித்து கொண்டு திரும்பி வருவது வழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே போய் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த அந்த செய்தியை கேட்ட அந்த அமலேக்கு ராஜா, ஓ இன்னும் தேவன் இவரோடு இருக்கிறார் என்பதினாலே அவர் எந்த தீங்கும் தனக்கு செய்யவில்லை என்பதினாலே மெச்சிக்கொண்டார் ஆகீஸ். ஆனால் தேவனுக்கு அது சித்தமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் முதலாவது தேவன் நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய உறவுகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இதில் தான் கோட்டை விட்டார். நீங்கள் யாருடன் சிநேகிதம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்ம கவனமா இருக்கணும். இந்த தாவீது தேவனுக்கே எதிரான ஒரு நபரோடு, தேவனுக்கே எதிரான ஒரு ஜனத்தோடு தாவீது என்ன வச்சிருந்தாரு? சிநேகம் வைத்திருந்தார். அவனுக்கு துணை செய்ய போய் இங்க என்ன பண்ணிருச்சு? பறி போய் விட்டது. துன்மார்க்கனுக்கு துணை செய்தால் தேவன் நம் பட்சத்தில் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்வாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல், மறுபடியும் வாசிங்க, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா. இவ்வளவு லிஸ்டில் இருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் விட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ மக்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாய் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறியாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் விட்டு விலகுனா இப்போ நம்ம ஒருத்தரோட என்னவா இருக்க முடியாது, ஐக்கியமா இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட லிஸ்ட் இப்போ எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளேயே இருக்கு. கவனிங்க, தேவ பிரியராய் நாம் எதை செய்கிறதாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியம் வந்து மறையணும். இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு பிரியமா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு முறை அதை என்ன பண்ணணும், அலசி ஆராய வேண்டும். தாவீது கர்த்தரோடு இருந்த ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் அவருக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையினாலே பெலிஸ்த நாட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாரு, தஞ்சம் புகுந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய். நம்முடைய சுயத்துக்காக தேவனை என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அப்படி நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் நாம் இழக்கிற காரியங்கள் அநேகமாய் இருக்கும். தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாம் மீட்டுக் கொள்கிற காரியங்கள் அநேகமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த லிஸ்ட் நீங்க வீட்டில் போய் மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணுங்க, வாசிச்சு பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும்
இருப்பார்கள். எப்போ? வசனம், முதல் வசனம் சொல்லுது கடைசி நாட்களில். கடைசி காலம் இது, கடைசி காலம். நிறைய நேரம் நமக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்றால், இவன் ரொம்ப பரிசுத்தமா மாதிரி பேசுறான், ரொம்ப பரிசுத்த வாட்டியாட்ட என்ன பண்றா பேசுறா, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு பேசுறாங்க, ரொம்ப சட்ட திட்டம் போடுறாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப கண்டிஷனா நடத்துறத போல நம்மள என்ன பண்றாங்க சொல்லுறாங்க. தெரியுங்களா? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது யாரிடத்துல இருக்குதுன்னா, ஞானியின் இடத்துல இருக்கிறது. கண்டிஷனாய் நடத்தக்கூடிய, நம்மளை சரியாய் தவறு இது சரி இது என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு கீழே நாம் வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு தெரியுமா அது? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய சீர் பொருந்துதலுக்கு, நம்முடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அது எப்படி இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். இப்படிப்பட்ட பழக்கங்கள் ஆரம்பத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னா கஷ்டமா இருக்கும். ஆனால் அதுல பழகினவர்களுக்கு அப்புறம் நீதியான பலனை அது கொண்டு வரும் என்று கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு இப்படிப்பட்ட கட்டளைகள், சட்டதிட்டங்கள் நமக்கு வகுக்கப்பட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மெய்ப்பனுக்கு கீழே நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அது நல்லது. நீங்களே வேதத்தை படிச்சு இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தாவீது இதை விட்டுட்டார். ரொம்ப நல்ல மனுஷன் தான் தாவீது. ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன் அப்படி ஒரு காரியம் தாவீதுக்கு ஏன் நடந்துச்சு பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் இன்னும் 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிச்சிடலாம். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழிப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3 தான் இப்ப வாசிக்கிறேன். 6, 7. நாம் இந்த கட்டளைகளின்படி இப்படிப்பட்ட காரியங்களின்படி நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த மேல இருக்கிற பாவ லிஸ்ட்ல இருக்கிற நபர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகளை, அப்படின்னா எல்லாரையும் சேர்த்துதான், ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். ஏன் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள்? ஏன் வாலிபத்தில் பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள் அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, தேவ பிரியராய் நடந்து கொள்ளுகிற சுபாவம் இல்லாததினாலே. அவ்வளவு பிரியமா இருந்த, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய அருமையான தாவீது, ஒரு ராஜ அபிஷேகம் பெற்ற தாவீது உண்டான நெருக்கத்துல அவர் அங்க போய் தஞ்சம் புகுந்துட்டார். வேதத்தில் 2 காரியங்களுக்காக வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையும் எழுதப்பட்டிருக்கிறது, தீமையும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்மையை நாம் படிக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. இது தாவீது அரியணை ஏறுவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அப்போ அரியணை ஏறின பிற்பாடு நிறைய காரியங்கள் தாவீதுக்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா நிகழ்ந்தது. அதையும் தன்னுடைய அனுபவமாய் வேதத்தில் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இது அரியணை ஏறுவதற்கு முன்பாக தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருந்த பொழுது உண்டான ஒரு பிரச்சனை இது. அல்லேலூயா. நமக்கு மிகுந்த ஒரு நெருக்கம் உங்களுக்கு வருது, மிகுந்த ஒரு இழப்பு உங்களுக்கு வருது என்றால் கர்த்தர் உங்களை அதிகமாய் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். அப்பதான் நம்ம ரொம்ப இருக யாரை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். அங்க தவறு செஞ்சிட்டார் தாவீது. அந்த உறவை அவர் சரியாய், பெலிஸ்தரோடு போய் நாம் இருக்கலாமா என்று நினைக்காமலே போயிட்டார் சிக்லாக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இந்த தாவீது சிக்லாக்குள்ள அப்படி போவதற்கு என்ன காரணம்? முதலாவது அவர் உறவை சீர் பொருந்தணும், சரி பண்ணணும்.
ரெண்டாவது பாருங்க, அவர் எதை சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படின்னா விசுவாசத்தை அவர் ஸ்திரப்படுத்தணும். அவர் போறதுக்கு காரணத்தை அங்க எழுதியிருக்காங்க. வாசிங்க 27 1 சாமுவேல் 27:1 நம்ம வாசிக்கிறோம். பின்பு தாவீது நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். முதலாவது தாவீது சரி பண்ண வேண்டியது எதை? உறவை. இரண்டாவது தாவீது சரி பண்ண வேண்டிய காரியம் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க தாவீது 27:1, நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், செத்து போவேன். இதுக்கா தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதிடத்துல போய் அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணார்? இனிமே நீதான் யாரு? இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லித்தானே தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாரு. யார் ராஜாவாக இருக்கும் பொழுது? சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே நான் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டேன், இனி இஸ்ரவேலுக்கு நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ராஜா யார்? தாவீது என்பதனால் தானே சாமுவேல் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போய் தாவீதை என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். உண்மையா இல்லையா? அபிஷேகம் பண்ணினார். அப்போ தாவீதுக்கு எதிர்கால தீர்க்க தரிசனம், எதிர்கால திட்டம், எதிர்கால தேவனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேலின் அடுத்த ராஜா யாரு? தாவீது. இது தற்செயலாய் நடந்த ஒன்றா? இல்ல. தேவன் திட்டம் பண்ணி சாமுவேலை ராமோத்துக்கு அனுப்பி என்ன பண்றாரு? போய் நீ என்ன பண்ணு, தாவீதை அபிஷேகம் பெத்லகேமுக்கு அனுப்பி என்ன பண்றாரு? தாவீதை அபிஷேகம் பண்ண அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு ராஜாங்க அபிஷேகம் தாவீதின் மேல் இருக்கு. அது நிறைவேறாததுக்கு முன்னமே தாவீதை சவுல் கொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே உங்கள் மேலும் என் மேலும் நிறைவேறுகிற வரையிலும் உங்களுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் அவ்வளவு சீக்கிரமா போகவே போகாது. தெளிவா இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. யார் நம்மளை கொன்றுவாங்களாம், உருட்டிடுவாங்களாம், அடிச்சிருவாங்களாம், நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்களாம், உன்னை இல்லாம பண்ணிடுவேன், என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் என் தேவன் நம்மேல் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அதான் உண்மை, அதான் சத்தியம். அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றாரு? சவுல் என்னை ஒரு நாள் என்ன பண்ணுவான்? கொன்று போட்டுருவான். சவுல் கையில ஒப்பு கொடுக்கவா தேவன் தாவீது அபிஷேகம் பண்ணாரு? அல்லேலூயா. சொல்லுங்க. சவுல் கையில ஒப்பு கொடுக்கவா தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்? இல்லையே. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? என்னை கொன்று போட்டுருவான், இனிமே நான் இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது என்று அவன் பெலிஸ்த தேசத்தை தேடி என்ன பண்ணான்? போனான். தாவீதுடைய விசுவாசம் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? ஆட்டம் கண்டு விட்டது. தாவீதுடைய விசுவாசம் ஆட்டம் காணவே கூடாது, ஆனா ஆட்டம் கண்டு விட்டது. கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, இந்த தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னை கொன்றுவான், இனிமே நான் எங்க இருக்க கூடாது? இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள இருக்க கூடாது. நீங்க எந்த எல்லைக்குள்ள இருக்கணும்? நீங்க எந்த தெருவுல இருக்கணும்? நீங்க எந்த வீட்டுல இருக்கணும்? நீ யாருக்கு பிள்ளையா இருக்கணும்? எல்லாமே யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்போ பிறக்கணும்னு தெரிஞ்ச நம்ம ஆண்டவர் எப்போ சாகணுங்கிறதை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்படி பயந்து தான் எங்கே போயிட்டாருன்னா பெலிஸ்த தேசத்துக்குள்ள போனார். தாவீது முதலாவது சரி பண்ண வேண்டியது தன்னுடைய உறவை, இரண்டாவது சரி பண்ண வேண்டியது தன்னுடைய விசுவாசத்தை.
அவனுக்கு விசுவாச வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. இனிதான் நீ தான் யார்? இஸ்ரவேலுக்கு ராஜா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலேயே தாவீது என்ன பண்ணப்பட்டாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா? 1 சாமுவேல் 16 1வது வசனத்துல சாமுவேல் புறப்பட்டு போறாரு. 13வது வசனத்துல தாவீதை சாமுவேல் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார் இல்லையா? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். போதும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் தாவீதுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்குகிறதை தாவீதால் உணர முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு விசுவாச பிடிப்பு இப்படி பறிபோச்சுன்னு எனக்கு தெரியல, போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் தாவீது விசுவாசத்தில் காத்திருந்து மறைத்தான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம், ஒருவேளை நெருக்கம், நமக்கு அதிகமான நெருக்கம் நமக்கு ஏற்படுகிறதுனால விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு தவறான ஒரு இடத்துக்கு நம்ம போய்விட கூடாது. அல்லேலூயா. இது மாதிரிதான் பிசாசு நம்மளை நெருக்குவான். தவறான முடிவெடுப்பதற்கு நெருக்குவான். தவறான நபரோடு சேருவதற்கு நம்மளை நெருக்குவான். தவறான இடத்துக்கு போகும்படி பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? நெருக்குவான். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விசுவாசத்தை விட்டுவிட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துட்டார் தாவீது. அப்ப தாவீதின் மேல் இருந்த இந்த ராஜ அபிஷேகத்தை மறந்து போனதுனால அப்படி என்ன பண்ணிட்டார்? விசுவாசத்தை இழந்து வார்த்தையை சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இப்ப அணிவகுத்து யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஆகீஷ் கையில சவுலை என்ன பண்ணாங்க? தேவன் ஒப்பு கொடுத்தார். குமாரர்களை எல்லாம், சவுலின் குமாரர்களை எல்லாம் வெட்டி போட்டு விட்டார்கள். இவனையும் அம்பு தச்சிருச்சு. சவுலை என்ன பண்ணிருச்சு? அம்புகள் தைத்து விட்டது. அம்பு தைத்ததுனால ரத்தம் உதரம் கொட்டி உசுறு போகாததுனால ஈட்டியை நட்டு மேல விழுந்து சவுல் என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டாரு. கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆகீஸோட யுத்தத்துக்கு போய் இஸ்ரவேலில ஏதாவது ஒரு அம்பு குறிதவறி சவுலை போய் பாஞ்சிருந்துச்சுன்னா தன் ஜனத்துக்கே எதிராக தாவீது யுத்தம் பண்ணினது மாதிரி இருந்திருக்கும். ஆனா இடையிலேயே பிரபுக்கள் எல்லாம் சொல்லி ஆகீஸ் ராஜா இடத்துல பேச்சு, தயவு செய்து தாவீதை நம்மளோட கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு கர்த்தரே காப்பாற்றி எங்க அனுப்பி விட்டாரு? சிக்லாக்கு அனுப்பி விட்டார். நீ போய் உன் மனைவி பிள்ளைகளை காப்பாத்துன்னு அனுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, தாவீதை அப்படி விடவே இல்லை. ஆனா அவர் சொல்லிட்டாரு, நான் செத்து போயிடுவேன். வசனம் நம்ம வாசிக்கிறோம் எங்க அப்படின்னா பிரசங்கில 7:7 அங்க வாசிக்கிறோம். தாவீதுக்கு மட்டும் இல்லை இந்த நெருக்கம், நமக்குமே இது வரும். பிரசங்கி 7:7 பாருங்களேன். இடுக்கமானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கமானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இடுக்கம் இல்லாததுனால நம்ம அப்படி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இடுக்கம் நமக்கு ஒருவேளை வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, யாரோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரோடு கர்த்தருடைய விசுவாசத்தோட நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நெருக்கம் வருது, இடுக்கம் வருதுன்னு தவறான உறவுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை தளர்ந்து விட்டுவிடவும் கூடாது. தாவீது ரெண்டையும் சரி பண்ணினார். உறவை சரி பண்ண நல்லா புரிஞ்சிருச்சு தாவீதுக்கு. நம்ம இருக்கிற இடம் தப்பான ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது நெருக்கம். இப்பதான் சங்கீதம் 56 பாருங்க, அவர் எழுதின அந்த பாடல்ல அந்த வசனம் உண்மையாலுமே அது அவருக்கு பொருத்தமான வசனம். ஆனா அது அப்ப எழுதினதில்லை, அதுக்கப்புறம் எழுதினது. நான் பயப்படுகிற நாளில் 56:3
நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 11வது வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதான் சிக்லாக்ல இருந்து திரும்பி வந்த போது தாவீது என்ன பண்ணார்னா செய்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவர் திரும்பி வந்து பார்த்தா மனைவி பிள்ளைங்கள்லாம் யாருமே இல்லை. அவன் மனைவி பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, 600 பேருடைய மனைவி பிள்ளைகளும் அங்க இல்லை. தாவீது நினைச்சாரு சவுல் மட்டும்தான் நமக்கு யாரு எதிரி, தன் வீட்டார் அண்ணன் தம்பிங்க தான் நமக்கு எதிரி. இப்ப மொத்த தன்னோடு கூட இருந்த 600 பேரும் யாருக்கு எதிரி? இப்போ தாவீதுக்கு எதிரி. இந்த பட்டணம் எரியறத பார்த்த உடனே கூட இருந்த அத்தனை பேரும் என்ன எடுத்துக்கிட்டான்? கல்லை எடுத்துக்கிட்டான். யாரை கொல்றதுக்கு? தாவீதை கொல்றதுக்கு. இப்ப இருந்ததை விட தாவீதுக்கு இப்ப எதிரி அதிகமானாங்களா குறைவானாங்களா? அதிகமாயிட்டாங்க. இது தாவீதா சம்பாதிச்சதா, தாவீதா போய் மாட்டிக்கிட்டதா அப்படின்னு கேட்டா தாவீதே எடுத்த தவறான முடிவுக்கு கிடைத்த பரிசு. 600 பேர் கூட வச்சிருந்தாங்கல்ல, அவங்களே கல் எடுத்துக்கிட்டாங்க. சூழ்நிலை இப்படியெல்லாம் நமக்கு ஒருவேளை பாதகமா என்ன பண்ணலாம், இருக்கலாம், மாறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது என்ன செய்தார் என்பதுதான் இந்த நாளில் நமக்கு செய்தி. பாருங்க, 30:6 நாம் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்ப எப்படி தாவீதுக்கு நெருக்கம்? எப்படி? மிகவும் நெருக்கப்பட்டான். இதுவரையில தாவீதுக்கு சவுல் மட்டும்தான் எதிரி, தன்னுடைய சகோதரர்கள் மட்டும்தான் எதிரா இருந்தாங்க. இப்ப 600 பேர் இவங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க? எதிரியாக இருக்கிறாங்க, செயல்பட்டாங்க. வசனம் 6ல, அதே 6ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி பிள்ளைகளை இறந்த அந்த புருஷர்கள் தன் குமாரத்தி நிமித்தம் மனம் கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த தாவீது 600 பேர் இருக்கிற தெம்புல எங்க போயிட்டாரு? சிக்லாக் போயிட்டாரு. யார் இருக்கிற தெம்புல? 600 பேர் இருக்கிற தெம்புல எங்க போனாரு? போகக்கூடாத உறவுல போய் சேர்ந்தார். நம்மளோட யார் இருக்கா? 600 பேர் இருக்கிறாங்க. நம்மளோட 600 பேர் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் இதுவரையிலும் காப்பாற்றினாரே, இனி நம்மளை காப்பாற்றுவார் நினைக்காம விசுவாசத்தை விட்டுட்டு சவுல் இனி கொன்று போடுவான்னு விசுவாசத்தை இழந்து எங்க போய் நின்னாரு? சிக்லாக்ல போய் நின்னார். இப்ப ஆண்டவர் மொத்தமா 600 பேரையும் எதிரியா என்ன பண்ணிட்டாரு? மாத்தி விட்டார். இப்பவோ எங்க விழுகிறாருன்னா கர்த்தருடைய கையில விழுந்துட்டு சொல்றாரு. இப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவன் என்ன சொன்னா, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட தனியா நிக்கிறார் தாவீது. இப்ப 600 பேரும் யாருக்கு சப்போர்ட் இல்ல? தாவீதுக்கு சப்போர்ட் இல்ல. 600 பேர் கையில என்ன இருக்கிறது? கல் இருக்குது. இப்பதான் தாவீதுக்கு விளங்குது, இந்த 600 பேரை நம்பி சிக்கலாக்கி வந்தது தப்பு, விசுவாசத்தை விட்டது தப்பு. யார் தான் நமக்கு கடைசி முதலும் முடிவு? யார் தான்? இயேசுதான். அல்லேலூயா. நம்மளோட கூட இருக்கிறவங்க நம்மளை எப்ப அத்துடுவாங்க, பிச்சு விடுவாங்க நமக்கு தெரியாது. கடைசி வரல நம்மளை காப்பாற்றுகிறவர் யார் தான்? இயேசுதான். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு இன்னைக்கும் போதிக்கப்படுகிறது, நம் விசுவாசத்தை கர்த்தர் மேல என்ன பண்ணணும்? வைக்கணும். கர்த்தரோட உறவுல நம்ம எப்படி இருக்கணும்? நெருங்கி ஜீவிக்கணும். நம்ம வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால யாரை நம்பி நீங்க இறங்கக்கூடாது. யாரை நம்பித்தான் இறங்கணும்? கர்த்தரை நம்பிதான். நட்டாத்துல இறங்கணும்னா கூட நீங்க கர்த்தரை நம்பிதான் இறங்கணும். ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிற அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொன்னாதான் செய்யணும். கர்த்தர் சொல்லாததை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இங்க வசனம் சொல்லுகிறவன் கர்த்தருக்குள்ளாக தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப போய் ஆண்டவர்கிட்ட நிக்கிறார் தாவீது. இப்ப போய் ஆண்டவர்கிட்ட நிக்கிறார். எல்லாம் விட்டுட்டாங்க ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யறது? இது மாதிரி முதவே பேசியிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருக்காது, தாவீதுக்கு வந்திருக்காது. இப்ப போய் நிக்கிறார் ஆண்டவர்கிட்ட.
முதலாவது தாவீது கர்த்தரை என்ன பண்ணான்? தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாருங்க, நாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். நீதிமொழிகள் 3:5-6 நாம் வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் வழியை என்ன பண்ணுவாராம்? பாதைகளை சபைப்படுத்துவார். உன் வழிகளெல்லாம் யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கும். 600 பேர் வந்துட்டான்னு யாரை விட்டுட்டாரு? கர்த்தரை விட்டாரு. இப்ப பிடி கர்த்தரை. ஜீசஸ். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இந்த பக்கபலமா இருப்போம். ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னார், உங்களுக்கு எப்போ உதவி வேணும்னாலும் நீங்க என்னை வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் யாருக்கிட்டையும் உதவி வேணும் போய் தயவு செய்து நிற்காத அளவுக்கு என்னை நீங்க என்ன பண்ணிருங்க, நடத்திடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நடத்துவார். அவருக்கு அதான் பிடிக்கும். ஜீசஸ்க்கு அதான் பிடிக்கும். என்னையே நம்பி இரு அப்படிங்கிறது அவருக்கு என்னது பிடிக்கும். நான் அவங்கள நம்பி இருக்காண்டவரை இவங்க நம்பி இருக்காண்டவரை நீ அவங்களையே போய் நம்பி வாழ்ந்துக்கோ. நம்மளை அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை கை விட்டுருவார். இப்போ பாருங்க, இப்போ தேவன் இடத்துல வந்து என்ன செய்யறாருன்னா தேடுறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இவர் இப்படி தாவீது தேவனை தேடினா இந்த மோசமான நிலை வந்திருக்காது. இப்போ சொல்றாரு, கர்த்தரை என்ன பண்ணாராம்? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை தேடுறார். அப்போ இப்படி கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருடைய வழி வாய்க்கப்படுகிறது. அங்க அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அவர் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டார். 30:8 அதான் நமக்கு வாக்குத்தத்தம். கர்த்தருடைய ஆலோசனை என்ன? கர்த்தருடைய ஆலோசனை என்ன? அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீங்க முதலாவது கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். நிறைய பேர் வந்து சபையில சொல்லப்படுகிற அறிவிப்புக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது, மதிப்பே கொடுக்கறது கிடையாது. இது நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பா சொல்றேன், இது உங்களுக்கு தான் டேஞ்சர். என்னைக்கு நான் எங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் ஸ்தாபனம் சொல்லுகிற எல்லா சர்க்குலருக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு கால் கழுவி ராபோஜனம் கொடுத்தோம் தெரியுங்களா? அது எங்கள் ஸ்தாபனத்திலிருந்து, நம்முடைய ஸ்தாபனம் ஓவர்சியர்லேருந்து வந்த சர்க்குலர் கட்டளை. வருஷத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து பண்ணுங்கன்னு ஓவர்சியர் கேட்டுக்கொண்ட கட்டளை. அதனால தான் கீழ்ப்படுகிறோம். அது செய்யும் பொழுது நம்ம அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வெக்கப்பட மாட்டோம். உண்மைதானே? நம்ம அவங்க சொன்னதுக்கு செய்யாமல் எதிர்பதமாக ஏதாவது செஞ்சுட்டு போய் ஓவர்சியர் மூஞ்சியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது போல சபையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அறிவிப்பை நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் மூஞ்சியை ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. அதனால தான் நிறைய பேர் நான் என்னை பார்க்காமலே ஓடிடுறோம். முடியாதுக்கு முன்னே ஆள் 90 வீட்டில் இருக்கு. ஏன்னா என்னை பார்க்க உங்களால் முடியாது. ஏன்னா நான் சொல்லுவதற்கு உங்களால் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியலன்னா நீங்கள் என்னை பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் ஜீசஸையும் அவர் சொல்லுவதற்கு நீங்கள் 100% கீழ்ப்படிஞ்சிட்டா நம்ம அவரை பார்ப்பதற்கு ஈஸியாக இருக்கும். ஜீசஸ் இப்போ என்ன, இப்போ எனக்கு பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்பதற்கு, அவரும் நமக்கு பதில் சொல்லுவதற்கு நமக்கு என்ன எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். நம்ம அவர் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணணும். சொல்கிறல இப்படி நம்ம பேசிட்டு அவர் மூஞ்சில் எப்படி முழிக்கிறது அப்படி தினமும் நீங்கள் ஆண்டவரை கேட்டு பாருங்க. ஆண்டவரே நான் இப்படி ஏதாவது ஏடாக்குறமாக பண்ணிட்டு உங்கள் மூஞ்சில் நான் எப்படி முழிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. நம்ம நிச்சயமாக எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். அதே போல தான் தாவீது பாருங்க, கர்த்தரை தேடினான். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆலோசனை வருகிற வரையிலும் கேட்டு வந்ததை செய்தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெபிப்போம், ஆனால் அவர் சொல்லுகிற ஆலோசனையை நம்ம என்ன பண்றதில்ல, கேட்கறதில்ல, கீழ்ப்படியறதில்ல. அதனால கேட்டதுனால கூட பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க கேட்டதுனாலே என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நீங்க உட்கார்ந்துருக்கு 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறது கூட வேஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா கீழ்ப்படியாத சத்தியத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. கீழ்ப்படுகிற சத்தியத்தினால தான் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. நீங்கள் கேட்கிறதே எதற்காகனா செய்யணுங்கிறதுக்காகத்தான். நீங்க செய்யறதே எதுக்காகனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுங்கிறதுக்காகத்தான். அதனால தான் முதல்ல கேட்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணணும்? செய்யணும். தாவீது பாருங்க ஆலோசனையை பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அப்படியே கேட்டார். நீ போ, நீ என்ன பண்ணுவ? பிடித்து சகலத்தை என்ன பண்ணுவ? திருப்பிக்கிட்டு. நம்மளாம் தான் 1000 கொஸ்டின் கேட்டிருப்போம்.
நான் இப்போ போனேன்னா அவங்களாம் என் மனைவி பிள்ளைங்களை உயிரோட வச்சிருப்பானா, இல்லை கொண்டிருப்பானா? என் ஆடு மாடெல்லாம் உயிரோடு இருக்குமா, இல்லை கொண்டிருப்பானா? 1000 கொஸ்டின் கேட்டு எங்கே இருந்திருப்போம்? சிக்லாக்லேயே இருந்திருப்போம். அவன் எதையுமே கேட்கல. போ அப்படின்னா என்ன பண்ணான்னா பட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னா எந்த கொஸ்டினும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நாம் அதை சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதை தான் அங்க தாவீது செஞ்சார். ஆலோசனையை கேட்டது மாத்திரமல்ல, கேட்டபடி என்ன பண்ணாரு, செய்தார். மூன்றாவது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன அப்படின்னா, இப்போ போய் திருப்பிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரதான் கூட்டிக்கிட்டு போகணும்? இந்த 600 பேர்த்த தான் கூட்டிக்கிட்டு எங்க போகணும்? இந்த அமலேக்க ஜெயிக்க போகணும். இந்த 600 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வச்சுக்கிட்டு நின்னா, என்ன வச்சுக்கிட்டு நின்னா? இப்படிதான் என் கதை. இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் கையில என்ன இருக்குது, கல் இருக்கு. ஆனா என் சாகுற வரலும் உங்களோட தான் நான் என்ன பண்ணணும், பயணிக்கணும். தாவீது நிலைமை தான் என் நிலைமையும். உண்மையா இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்லு வச்சுக்கிட்டு இருந்தவன இவன் ரெடி பண்ணி, வா வா ஆண்டு சொல்லிட்டாரு, வா வா நம்ம போய் அமலேக்க ஜெயிச்சு அதை பண்ண என்ன பண்ணிடலாம், அந்த நம்ம கூட்டத்தை என்ன பண்ணிடலாம், நம்ம குடும்பத்தை மீட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கத்த சொன்னதை ஒவ்வொருத்தையும் போய் சொல்லும் போது இன்னும் எல்லாரும் என்ன ஆயிருப்பாங்க, பயங்கர கோமா கொதிச்சு எழுந்திருப்பாங்க. உனக்கு தான் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இன்னும் வரலமா பிடிச்சிட்டு போய் உயிரோட வச்சிருப்பேன், எத்தனை பேர்த்த சாகடிச்சானோ, எத்தனை பேர்த்த கொண்டானோ, 10 பேரை எதிர்த்து பேசியிருப்போம். அதையும் கேட்டு அதையும் அவனையும் கரெக்ட் பண்ணி அவனையும் சரி பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், 600 பேர்த்த கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். வசனம் சொல்லு, அந்த 600 பேரோட போனான்னு வசனம் சொல்லுது. ஆசைங்களேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேரும் போனார்கள். பாத்தீங்களா? அது 9வது வசனமா? 9. அப்போது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் சவாலே இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் நாம் அதை திருப்பிக் கொள்வதற்கு தாவீது போல முதலாவது கர்த்தரை தேடணும், 2வது ஆலோசனையை கேட்கணும், 3வது இணங்கி போகணும். இணங்கி போங்க, அப்பதான் நீங்க சகலத்தையும் என்ன பண்ணுவீங்க, திருப்பி கொள்வீங்க. நீங்க இணங்கி போகலைன்னா இழந்துகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான் பிசாசு, காலி பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க மீட்டு கொள்ளணுமா இல்ல இழந்து போகணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? மீட்டு கொள்ளணும்னா என்ன பண்ணுங்க, இணங்கி போங்க. யாரோடு? முதல்ல குடும்பத்தோடு. உங்க குடும்பத்தோட என்ன பண்ணுங்க, இணங்கி போங்க, ஒன்று சேருங்க. ஒன்னா நின்று எதிரி என்ன பண்ணுங்க, ஜெயித்துடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க, கல் எடுத்துக்கிட்ட 600 பேரையும் சேர்த்துக்கிட்டு தான் யுத்தத்துக்கு போனார். இன்றைக்கும் நாம அப்படி இணங்கி போக வேண்டியது அவசியம், அவசியம். சிலர் நம்ம இணங்கி போக மாட்டேங்கிறோம். இந்த சபைக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். நீ ஏன் செய், நான்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. இந்த இந்த கன்வென்ஷன், இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர், இந்த 3 காரியங்களிலும் நான் ஒருவேளை கூட செய்யாம சாப்பிட்டேன், தட்டை போட்டேன், டீயை குடித்தேன், டம்ளரை வீசினேன், வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றவங்க தான் 75% பேர் இங்க இருக்கிறீங்க. ரொம்ப அன்பான மக்கள் எங்க மக்கள். இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் வேற வழியே கிடையாது, நான் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப எங்கேருந்து வந்திருக்கிறோம்னா, வானத்திலிருந்து குதிச்சிருக்கோம். எங்க இருந்து வரல, பூமியிலேயே நம்ம எல்லாம் பிறக்கல. நம்ம எல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டோம்னா, ஹை லெவல் பர்சன் ஆயிட்டோம்.
நம்மலாம் ரொம்ப ஹை குவாலிட்டி ஆயிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம எங்கிருந்து வந்தோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்த்துக்கணும். அல்லேலூயா. அப்படி இருப்பது சரி அல்ல. என்னால் முடிந்ததை, என்னால் இயன்றதை நான் ஏதாயிலும் செய்வேன், ஜெபிப்பேன், ஆராதிப்பேன், உபவாசிப்பேன் அப்படின்னு நீங்க பங்கு கொண்டீங்கன்னா பரலோகத்துல பரிசு எப்படி இருக்குன்னா வெந்து போகாம இருக்கும். இல்லைன்னா வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல கொல்லியிலிருந்து பிடுங்கப்பட்ட கறிக்கட்டை மாதிரி இருப்பீங்க. வீடு எரியும் போது ஒரு குச்சி எப்படி பிடுங்குனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த குச்சி எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படி பிடுங்கிட்டு இப்படி பாருங்க, அது எப்படி இருக்கும், கறிக்கட்டையா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பரலோகத்தில் போய் நம்மளாம் எப்படி நிற்போம், அக்கினியிலிருந்து பிடிக்கப்பட்ட கொல்லி மாதிரி கறிக்கட்டையா நிற்போம். எந்த சபையிலேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நம்பியூர் தேவ சபையிலேருந்து வந்திருக்கீங்க. உனக்கு யார் பாஸ்டர்? இந்த பாலாப்பான பாஸ்டமா தான். இதை சொல்லவே இல்லை பார்த்துக்கோ எனக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லிடக்கூடாது. அதனால் தயவு செய்து அடுத்த மீட்டிங்கில் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, மாற்றிக்கிங்க, இணங்கி போங்க. வீட்டுக்கு போகும்போது உங்கள் மண்டையில் ஒரு கொட்டு வச்சு யோசிச்சு பாருங்க, எதையாவது இந்த சர்ச்சில் செஞ்சியா இல்லை செய்யாமலே வண்டி ஏறியா அப்படின்னு ஒரு கொட்டு விட்டு உங்கள் இருதயத்தில் சிந்திச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வண்டி ஏறணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய பேரை திருப்பி கொண்டு வந்து ஆலயத்தில் அமர வைக்க வேண்டிய தேவச்சனம். அல்லேலூயா. உங்கள் குடும்பமே உங்களை கண்டு வரணும்னா நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சின்ன கிரியையாவது தயவு செய்து என்ன பண்ணணும், செய்தே ஆகணும். அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளுக்காக ஆண்டவர் ரட்சிக்கிறார், அவர் ரட்சித்தாரே, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நற்கிரியை செய்யணும். அல்லேலூயா. வேலை செய்யுங்க. அத்தனை பேர் சேர்ந்து சின்ன சின்ன வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம், இந்த சர்ச்சு வேலையெல்லாம் உங்களுக்கு பெருசே கிடையாது, தெரியாது. யாரோ செய்யிட்டு போகக்கூடாது. அது இணங்கி போகலை அப்படின்னா நீங்கள் எதையும் திருப்பி கொள்ள முடியாது. ஜெபிக்கிறவங்களோட ஜெபிங்க, அழுகிறவங்களோட அழுங்க, சிரிக்கிறவங்களோட சிரிங்க, வேலை செய்கிறவங்களோட வேலை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசிக்கிறவங்களோடு உபவாசம் பண்ணுங்க, சபையில் ஐக்கியமா இருக்கிறவங்களோடு ஐக்கியமா இருங்க. அல்லேலூயா. ஆண்கள் ஆணோடு, பெண்கள் பெண்களோடு என்ன பண்ணுங்க, நல்ல உறவு, நல்ல விசுவாச வார்த்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க. அதுதான் நீங்க எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும். நானே சாதிச்சிருவேன், நானே ஜெபம் பண்ணிடுவேன், நானே எல்லாம் பண்ணிடுவேன், முடியாது. தாவீது அப்படி நினைச்சிருந்தா நிச்சயமா போய் இழந்து போனதை திருப்பிக்கிட்டு வந்திருக்க முடியாது. அந்த திரள் சேனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திரள் சேனை தாவீதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்க தனிமரெல்லாம் தோப்பாக முடியாது. ஐக்கியப்படுவோம், பிசாசை எதிர்ப்போம், இழந்து போனதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது பாருங்க, 1 சாமுவேல் 30:25 நாம் வாசிக்கிறோம். பிரமாணத்தை கை கொண்டான் தாவீது. என்ன கை கொண்டாரா? பிரமாணத்தை கை கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சகலத்தை திருப்பி கர்த்தர் உங்க கையில கொடுக்குறாருன்னா அவருக்குன்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. உங்களை நம்பி ஒரு 10 லட்ச ரூபா கையில கொடுக்குறாரு, ஆண்டு இருந்தாப்ப வச்சுக்க 10 லட்சம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? 10 லட்சத்தையும் நீங்களே சாப்பிட்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா? அது கொடுப்பாங்களா? கர்த்தர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. தாவீது பாருங்க அதை புரிஞ்சிருந்தார். என்ன பாருங்க, என்னாகமம் 31:27 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பிரமாணம். என்னாகமம் 31:27 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களா? கொள்ளையிடப்பட்டதை 2 பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள். அப்படின்னா கவனிங்க, படையெடுத்து போனவங்க தான் போய் கொள்ளையை சம்பாதிச்சாங்க, புரியுதுங்களா? ஆனால் போகாதவர்களுக்கும் என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, பங்கு கொடுங்கன்னு சொல்றார். இந்த சண்டை போட்ட, வம்பு பண்ண, கல் எடுத்துக்கிட்ட இந்த ஜனங்கள்கிட்ட
தாவீது சொல்றாரு, யுத்தத்தில் போய் இங்கே போகும்போதே அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், 200 பேர் பேச ஆட்டாண்டையில் என்ன பண்ணான், நின்று போயிட்டான். 600 பேர் போனாங்கல்ல, 600 பேரில் 200 பேர் போயிட்டாங்க, நின்றுட்டாங்க. 400 பேர் தான் எங்கே போனாங்க, யுத்தத்துக்கு போனாங்க. இந்த 200 பேர் ஏன் நின்னான்னா, அழுது 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 என்ன ஆயிடுச்சு, பலனெல்லாம் போச்சு. புரியுதுங்களா? மனைவி பிள்ளைகளை நினச்சி அழுது அழுது என்ன போச்சு, பலன் போச்சு. அவன் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு சொல்லிட்டான், என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது, நீங்களே போய் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. போய் ஜெயிச்சுட்டு வந்தோடனே இந்த 400 பேர் சொல்கிறான், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஜெயிச்சுட்டு வந்ததெல்லாம் இந்த 400 பேருக்கு தான் அப்படிங்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சிலர் வர்றீங்க சிலர் வரல, ஆனால் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வருதா? வருதா வரலையா? வருது. அங்கே வசனமே என்ன சொல்லுது, வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 30 ஆசீர்வாதமான பாகம் என்று சொல்ல சொன்னான் அப்படின்னு வசனம் இருக்கு. சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதமான பாகம் என்று சொல்ல சொன்னான் அப்படின்னு. அப்படின்னா அந்த அந்த யுத்தத்துக்கு போகாதவங்களுக்கு கூட பங்கு வீதத்தை இந்த தாவீது என்ன பண்ணாராம், பிரிச்சு கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து பிரமாணம், இது நிறைவேற்றப்பட வேண்டிய பிரமாணம். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, நமக்கு அவன் லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி, பிரமாணத்தின்படி கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணிரு, கொடுத்துரு. அல்லேலூயா. இப்படி ஒரு தியாக இருதயம் நமக்கு இருந்தாதான் நம்ம சகலத்தை என்ன பண்ண முடியும், திருப்பி கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் எதை திருப்ப மாட்டேங்கிறோம்னா, திருப்பி கொள்ள வேண்டியதை நம்ம திருப்ப முடியாம கஷ்டப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளணும்னா நான் உன்னை எதிர்பார்ப்பேன், நீ என்ன பண்ணணும், பிரமாணத்தை கை கொள்ளணும். அது தாவீதுட்ட இருந்துச்சு பாருங்க. அந்த நல்ல குணம் யார்கிட்ட இருந்துச்சு, தாவீதினிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ரெண்டாவதா தாவீதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாங்க அந்த 1 சாமுவேல் 30 26 31 வரையிலும் பார்த்தீங்கன்னா, யூதாவில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் பங்கு அனுப்பினாராம். யாரு, தாவீது. யாரு, யூதாவில் இருக்கு. இப்ப எங்க இருக்கிறான், பெலிஸ்த தேசத்தில் இருக்கிற இவன் தன் யூதாவின் சகோதரர்களுக்கெல்லாம் என்ன அனுப்பினார், பங்கு அனுப்பினார். தாவீது என்ன பண்ணாரு, அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் நமக்கு அது புரியும். வாசிங்க. தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினர்களில் தன் சிநேகிதனாகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேமேகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எரேமியேலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவிலே இருக்கிறவர்களுக்கும் கொரேசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆட்சாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். அப்பா, தாவீதுக்கு என்ன பரந்த மனசு. அல்லேலூயா. முதல்ல விசுவாசத்துல அப்படி குறைஞ்சு போன இந்த தாவீது எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு வந்த உடனே இருதயம் என்ன ஆயிடுச்சு, விசாலமாயிருச்சு. கர்த்தர் நம்மளை அப்படி திருப்பிக்கிட்டு வரும்போது நம்ம இருதயம் என்ன அடையும், விசாலம் அடையும். ஹல்லேலூயா. அடையணும். நமக்கு கர்த்தர் கொடுக்கும் போது விசாலம் அடையலைன்னா இருக்கிறதுக்கே என்ன வந்துடும்னா ஆப்பு வந்துடும். அப்ப கர்த்தர் கொடுக்கும் போது என்ன வரணும், நமக்கு விசாலம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அவன் கர்த்தர் சொன்னதெல்லாம் திருப்பிக் கொள்வதற்கு தாவீதிடத்தில் இருந்ததான 5 காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தரை அவன் தேடினான், கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்தான். அடுத்து தன் சேவகர்களை எல்லாம் என்ன பண்ணான், ஆயத்தப்படுத்தி இணங்கி போகிறவதற்கு ஆயத்தப்படுத்தினான். 4வதாக பிரமாணத்தை கை கொண்டான். 5வதாக
எல்லாருக்கும் பங்கு வீதங்களை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் நமக்கு வேணும். அப்ப கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்க சொல்லுங்க, நீ சகலத்தையும், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். இந்த இருதயம் நமக்கு வந்துச்சுன்னா கட்டாயம் நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? தந்துருவார். அல்லேலூயா. தோஷம் நான் அப்படி சுதந்திரிக்க போறேன்னு சொல்றவங்கலாம் நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்படி விசாலம் அடையும் நம்முடைய இருதயம். அல்லேலூயா. தாவீது ஆரம்பத்துல சரியான உறவை விட்டுட்டார், சரியான விசுவாசத்தை என்ன பண்ணாரு? விட்டுட்டார். ஆனா பின்னாட்கள்ல அதை சரி பண்ணிட்டார். அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவை, தேவனுக்குள்ள விசுவாசத்தை அவர் என்ன பண்ணார்? ஸ்திரப்படுத்தி விட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி நம்முடைய உறவையும் நம்முடைய விசுவாசத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இழந்து போனதை எல்லாம் மீண்டும் என்ன பண்ணுவோம்? இந்த வருஷத்துல திருப்பிக் கொள்வோம். சகலத்தையும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நமக்கு இழந்து போனதை எல்லாம் திரும்ப தருவார். எதெல்லாம் நாம் திருப்ப முடியாமல் கஷ்டப்படுகிறோமோ அதையெல்லாம் நாம் திருப்பும்படி கர்த்தர் நமக்கு நல்ல உறவை தந்திருக்கிறார். தேவனோடு உள்ள உறவு, அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது, அவர் நமக்கு தருகிற இணங்கி போகிற அந்த குணத்தை தேவன் நமக்கு தரும் பொழுது, தேவன் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய இருதயம் விசாலம் அடைந்து அநேகருக்கு பங்கு வீதங்களை அனுப்பும்படி நம்முடைய இருதயம் விசாலம் அடையும் பொழுது நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை தந்ததுக்கு எல்லாரும் வாயிலை திறந்து கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி மனதார தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த 2026 அப்பா நீர் எங்களை அப்படி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் இழந்து போனதை எல்லாம் நாங்கள் திருப்பிக் கொள்ளணும் அப்பா. சுகத்தை திருப்பிக் கொள்ளணும், ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் விளைச்சலை திருப்பிக் கொள்ளணும் அப்பா. எங்கள் இருதயம் விசாலம் அடையணும். கர்த்தர் நீர் கிருபையாய் 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 தயவாய் தயவாய் நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தேவையில்லாத நபரோடு உள்ள தேவையில்லாத உறவிலிருந்தெல்லாம் நாங்கள் வெளியே வந்துடணும் ஆண்டவரே. தாவீது ஒரு காலத்தில் பெலிஸ்தனை கொன்று குவித்தவன், பெலிஸ்தனுடைய தலையை வாங்கினவன். அந்த பெலிஸ்த இனத்துக்குள்ளாக தேவையில்லாத உறவில் போனதினால அவன் தன் மனைவி குமாரத்திகளை இழந்து போனானப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் மீண்டுமாய் அந்த காரியங்களிலிருந்து விலகி வரும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, விசுவாசத்தை அவன் கர்த்தாவை பெற்றுக்கொண்ட பொழுது, தேவனிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்த பொழுது, தன் சகோதரர்களோடு இணங்கி போன பொழுது, பிரமாணத்தை நிறைவேற்றின பொழுது, அப்பா பங்கு வீதங்களை அனுப்பின அந்த நல்ல காரியத்தினாலே தகப்பனே அப்பா இருதயத்தை அறிந்த என் கர்த்தர் தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற அப்பா காரியத்தை நீங்க செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவன் அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்தான் என்ற வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, அப்படியா எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவரே கிரியைகளை நீ நடப்பிக்க போறதுக்காக நாங்கள் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிற எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க எதையும் இழந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே, சுகத்தை இழந்துடக்கூடாது, ஆண்டவரே சொத்தை இழந்துடக்கூடாது, வீட்டை வாசலை இழந்துடக்கூடாது, ஆண்டவரே ஊழியத்தை இழந்துடக்கூடாது, நல்ல கர்த்தாவே திருமண வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் படிப்பை இழந்து விடக்கூடாது. எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் கிடைக்கப்படணும் ஆண்டவரே. நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை கர்த்தர் நீங்க நேர்த்தியாய் செய்கிறவரப்பா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா எல்லாம் செழிப்பாகப்பட நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறப்பா. என் பிள்ளைகள் வயதாகி கொண்டே இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று அப்பா கேள்விக்குறியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சிறைப்பட்டு போனதை சிறைப்பிடித்து கொண்டு வருகிற ஒரு காலத்தை தாவீதுக்கு வைத்திருந்தது போல எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அந்த சிறையிருப்பு மாறுவதாக.
சகலத்தையும் எங்கள் பிள்ளைகள் திருப்பி கொள்வார்களாக ராஜா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். என்ன தேவ திட்டமோ அந்த திட்டத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகள் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நீங்க தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் எதையெல்லாம் சுதந்தரிக்கும்படி ஆண்டவரை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை எதிர்காலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆத்தும ஆதாயத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. நல்ல ஊழியத்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. நல்ல ஊழிய ஸ்தலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. நல்ல எதிர்கால சுபிட்சமான வாழ்க்கையை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதையெல்லாம் எங்கள் பிள்ளைகள் சுதந்தரிக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. சாத்தான் எந்த விதத்தில் எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி, ஆண்டவரை வேட்டையாடாதபடி, ஆண்டவரை கொள்ளை கொண்டு போகாதபடி என் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வீடுகளை இந்த 2026 முழுவதும் நீங்க வேலை அடைத்து பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறப்பா. அம்மா சோத்தரிக்கிறாயா ஆண்டவரே. தேவ பிரியராய் நடக்கணும் ஆண்டவரே. சுகபோக பிரியராய் எங்கள் பிள்ளைகள் இருக்கவே கூடாது அப்பா. இடுக்கமானது ஞானியை பைத்தியமாக்குகிறது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வருகிற எல்லா இடுக்கத்தில் இருந்தோம் நெருக்கத்தில் இருந்தோம் தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு போக்கை, தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு போக்கை நீங்க உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று தாவீது சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் பயம் வரும் பொழுதெல்லாம், விசுவாசம் தளரும் பொழுதெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத இடத்துக்கு ஓடி விடாதபடி, தேவையில்லாத நபரிடத்தில் ஆலோசனை கேட்டு விடாதபடி எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய், திருப்பிக் கொள்ள வேண்டியதை திருப்பிக் கொள்ள உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம் அல்லப்பா, மறுமைக்காகவும் உம்மை விசுவாசிக்க வேண்டும். அதை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்தின் காரியத்துக்காக இயேசு அல்ல ஆண்டவரே, உன்னதம் வரையிலும் நடத்துகிற இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பிள்ளைகளுக்கு நீங்க தரபடியாய் நான் ஜெபிக்கிறப்பா. உங்க கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2026 இதெல்லாம் எங்க பிள்ளைங்க தகப்பனே சுதந்தரித்து விட வேண்டும், என் வாழ்க்கையில் இது நிறைவேறி விட வேண்டும் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பா. கர்த்தரால் சகலத்தையும் செய்ய முடியும். நீர் சொல்ல ஆகப்பா, நீர் கட்டளையிட நிற்கும். நீர் இதை நிறைவேற்றி முடிப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன். இந்த 2026 ஆண்டவரே நாங்கள் லக்கு வைத்திருக்கிறோம் 50 கிராமங்களிலே அப்பா. ஸ்தோத்திரம். ஊழியம், கிராம ஊழியம் ஆண்டவரே, அதை நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 100 ஆத்துமாவுக்கு ஞான ஸ்நானம் ஆண்டவரே, அவர்களை நாங்கள் சுதந்தரிக்க என் தேவன் பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இது எப்படி ஆகும்? இது கர்த்தராலே ஆகும் ஆண்டவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நீ நீட்டின கரத்தை மடக்க ஒருவனாலும் கூடாது. நீர் கோணலாக்கினதை சபையாக்க ஒருவனாலும் கூடாது அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீங்க பெரிய காரியம் செய்வீங்க. அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையை நீங்க அலங்கரிக்கிறவர். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, திருமணமான கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, வயது முதிர்ந்த பெரியோரை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே தேவ கரம் பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஜெபிக்கிறப்பா. வளர்ந்து பெருக ஆண்டவரே. சபையில அநேக ஆத்துமாக்கள் புதிதாய் சேர்க்கப்பட நீங்க உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுதல அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தார் என்ற வசனத்தை நீங்க உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்தை ஒரு பெதஸ்தாவாய் நீங்க ஆசீர்வதிங்க, ஒரு ரெகபோத்தாய் கட்ட நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் அதை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எப்சிபா என்றும் அன்று நீ பியூலா என்றும் பெயர் பெறுவாயின்னு சொன்னீங்களே, நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாயின்னு சொன்னீங்களே. இந்த தகப்பனே அப்பா, தேவ சபை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் எங்கள் ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.